ஃப்ரூட்ட வந்து அவங்க எல்லாருமே டெய்லியுமே வந்து கன்சியூம் பண்ணாங்க. அதுல வந்து என்னன்னா, ஆரஞ்சுல இருக்கிறத விட 40% வந்து அதிகமா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜப்பான்ல உள்ள ஒரு மசாலா. ஸோ அது அப்புறம் வந்து டூனா ஃபிஷ், அப்புறம் கேரட், அப்புறம் வந்து பாகக்காய் சாப்பிடுறாங்க. அப்புறம் கோம்புன்னு சொல்லிட்டு ஒரு வகையான கடல் பன்னி. அமெரிக்கால வாழ்றவங்கள விட ஜப்பான்ல தான் வந்து என்னன்னா அதிகமான வந்து லைஃப் ஸ்பேன்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன புக் பார்க்க போறோம் அப்படின்னா, இக்கிகாய் அப்படின்ற புக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து இந்த புக் வந்து எல்லாருமே ஆக்சுவலா கேள்விப்பட்டிருக்க ஒரு புக்கா தான் இருக்கும். ஸோ ஒரு வேளை நீங்க கேள்விப்படலனாலும் இன்னைக்கு நம்ம அந்த புக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இக்கிகாய் அப்படின்னா நமக்குன்னு வந்து ஒரு பர்பஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து நமக்குன்னு ஒரு பர்பஸ் இல்லைன்னா நம்ம லைஃப் வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் வந்து அதுல வந்து சொல்றாங்க. இக்கிகாய்னா என்னன்னா, சோ நமக்குன்னு வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும். ஓகேவா? சோ வந்து இந்த புக்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த புக்கோட வந்து ஆத்தர் வந்து யாருன்னா, ஹெக்டர் கார்ஷியா அண்ட் பிரான்செக் மிராயஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த புக் வந்து எழுதியிருப்பாங்க. சோ வந்து இவங்க வந்து என்னன்னா, ஆக்சுவலா வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒக்கினாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு வந்து ஜப்பான்ல இருக்கு. சோ அந்த வந்து ஐலாண்ட் தான் வந்து அந்த ஐலாண்ட்ல உள்ள மக்கள் வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து 100 வயசுக்கு மேலதான் வந்து அவங்க வந்து இருக்காங்க. சோ வந்து 110, 112, 117 அந்த மாதிரி வயசுல இருக்காங்க. சோ வந்து உலகத்திலே வந்து அதிகமான வயசு உள்ளவங்க வந்து அங்கதான் வந்து இருக்காங்க. சோ அதனால வந்து என்னன்னா, அங்க உள்ள மக்கள்லாம் வந்து எப்படி வந்து அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கு, அவங்க வந்து என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் இவங்க வந்து அவங்க வந்து கிளம்பி போறாங்க. உள்ள மக்கள்லாம் வந்து எப்படி வாழ்றாங்கன்னா, அது வந்து ஒரு தனி தீவு அப்படின்றதுனால அங்க உள்ள ஜப்பானுக்குமே வந்து மத்த இடத்துக்கும் சரி, அந்த இடத்துல வந்து கான்டாக்ட் வந்து எதுவுமே இருக்கிறது கிடையாது. சோ அதனால அங்க உள்ள மக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்கேயே வந்து பயிர்கள் எல்லாமே விளைய வச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே வந்து அங்கிருந்து தான் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? சோ வந்து அந்த சுத்தி உள்ள மீனா இருக்கட்டும், அவங்க சாப்பிடுற காய்கறிகள், டோஃபு, சோயாபீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து அங்கிருந்து தான் வந்து பயிரிடப்பட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்னன்னா, அங்க உள்ள மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க வந்து எப்போதுமே வந்து சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு, இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒரு குழுவா தான் வந்து வாழ்றாங்க. சோ அந்த மாதிரி வந்து வாழும்போது அவங்க டெய்லி இப்ப காலையில எந்திரிக்கிறாங்கன்னா, காலையில சீக்கிரமா எந்திரிச்சு, சின்ன சின்ன எக்சர்சைஸ் அந்த மாதிரிலாம் எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அவங்க வந்து அவங்களோட தோட்டத்துக்கு போயிடுறாங்க. சரி எல்லாம் ஏதாச்சும் வந்து பறிக்கணுமா இருந்தாலும் இருக்கட்டும், வேற ஏதாச்சும் அங்க தோட்டத்துல களை எடுக்கிற வேலை, அது மாதிரி எதுவா இருந்தாலும் அவங்க வந்து அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து காலை உணவுலாம் வந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அன்றாட வேலையெல்லாம் தொடங்கிடுறாங்க. சோ அந்த மாதிரி தொடங்கிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, சாயங்கால நேரத்துல வந்து மக்கள் எல்லாமே அங்க உள்ளவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியா தான் வாழ்றாங்க. அந்த மாதிரி வாழும்போது என்னன்னா, ஒரு ஒரு குழுவா வந்து வச்சு எல்லாரும் வந்து சாயங்கால நேரத்துல வந்து போய் இது பேசி சிரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு டான்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், அங்க டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு சமூகமா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எடுத்துக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி சூஷியா இருக்கட்டும், அங்க வந்து இது மேக்ஸிமம் வந்து என்னன்னா வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுறாங்க. ஃபிஷ் வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து என்னன்னா ஒரு வீக்லி வந்து 3 டேஸ் இல்லைன்னா 2 டேஸ் அவங்கவங்களோட விருப்பத்தை பொறுத்து. சில பேர் வந்து ஃபுல்லா வெஜிடேரியனாவும் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து என்னன்னா போர்க் வந்து எடுத்துக்கிறாங்க. வந்து ஜப்பான்ல வந்து அதிகமா எடுத்துக்கிட்டாலும் ஒக்கினாவா தீவுல வந்து போர்க் வந்து ரொம்ப கம்மியான வந்து டைம்ல தான் வந்து சாப்பிடுறாங்க. ஃபிஷ்ஷுமே ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு பக்கத்துல கிடைக்காதுன்றதுனால அவங்க அடிக்கடி வந்து எடுத்துக்கிறாங்க. சோ வந்து மேக்ஸிமம் வந்து என்னன்னா ஃபுல்லாவுமே வந்து வெஜிடபிள்ஸ் தான் வந்து சாப்பிடுறாங்க. ஓகேவா? அதுவும் வந்து அவங்களா சொந்தமா பயிர் பண்ணி அதை வந்து அவங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே, ஏன்னா வந்து வெளியில வந்து போக முடியாது, கான்டாக்ட் இல்லாததுனால அவங்களே இப்ப வந்து இவங்க தோட்டத்துல உள்ளது வந்து வேணும்னா அவங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துட்டு அவங்களோட லைஃப் எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க. சோ இந்த புக்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃபோட பர்பஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அந்த பர்பஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நமக்கு வந்து ரொம்ப வந்து ஹார்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஈஸியாவும் இருக்கக்கூடாது. சோ வந்து மைல்டா இருக்கணும். ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை நோக்கி வந்து ஓட மாட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து போயிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். என்னடா இவ்வளவு இதுவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா என்னன்னா நம்ம வந்து சீக்கிரமாவே அலுத்து போயிடும். என்ன இதெல்லாம் ஒரு வேலையா, இதை நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமாவும் இருக்கணும், அதே சமயத்துல அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஹார்டாவும் இருக்கணும். சோ வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அதை பண்ணும் போது என்னன்னா ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கா மாதிரி அந்த இருக்கணும். இதுல வந்து நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க. சோ ஜப்பான்ல
வந்து என்னன்னா நிறைய வந்து கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்களா, அந்த பீங்கான் பாட்ஸ் அந்த மாதிரிலாம் செய்வாங்களா. ஸோ வந்து அது எல்லாமே வந்து அவங்க வந்து சந்தோஷத்தோட வந்து பண்றதுனாலதான் வந்து அதுக்கு வந்து அவ்வளவு ஒரு அழகான இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஓகேவா. ஸோ அங்க உள்ளவங்க வந்து எல்லாருமே எப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு வேலைய வந்து செஞ்சாலுமே அத வந்து ரசிச்சு, அனுபவிச்சு ரொம்ப சந்தோஷத்தோட செய்றதுனால தான், அங்க உள்ளவங்க எல்லாரும் வந்து அத்தன வயசு வரைக்கும் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம ஊர்லனா என்னன்னா ஜாப்க்கு போறோம். ஜாப்க்கு போயிட்டு இது சாயங்காலம் வந்து வரோம். வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அப்படியே ஆஃபீஸ்ல உள்ள டென்ஷன், வீட்ல உள்ள டென்ஷன் எல்லாத்தையும் போட்டு இது கலந்து நம்மளும் நிம்மதியா இல்லாம அடுத்தவங்களும் நிம்மதியா இருக்க விடாம சண்டை போட்டு ரொம்ப வந்து நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகி சுத்தி உள்ளவங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கி ஸ்ட்ரெஸ்ஸே வந்து நம்மளோட ஆயுள வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அப்போ வந்து ஆதி காலத்துல மனுஷங்களுக்குலாம் வந்து என்னன்னா, அவங்களுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். என்னன்னா இப்போ ஒரு விலங்கை வேட்டையாட போகும்போது நம்ம வந்து கவனமா இருக்கணும். நம்ம வந்து பார்த்து வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். கூட்டமா இருக்கணும். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க அத சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, ஃபுல் டே வந்து ஃப்ரீயா தான் இருந்திருப்பாங்க. மனசுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ உள்ள மனுஷங்க வந்து எல்லாருமே வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஏதோ ஒண்ணு எதுவுமே காரணமே இல்லாம ஏதோ ஒண்ணு போட்டு குழப்பிட்டு, நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்க மாரி வந்து இருக்கும். ஓகேவா. ஸ்ட்ரெஸ் இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அளவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒகினவா தீவுல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு கம்யூனிட்டியா வாழ்றதுனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாம அவங்க வந்து இயற்கையோட சம்பந்தப்பட்ட வேலையை வந்து பாக்குறதுனால அவங்க மனசும் வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க வந்து கிரீன் டீ, ஜாஸ்மின் டீ ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்ச வந்து ஒரு டீ தான் வந்து அவங்க வந்து சாப்பிடுறாங்க. ஸோ அதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வந்து யங்கா இருக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா, அங்க வந்து ஷிக்குவாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் இருக்கும். அது வந்து நம்மளோட ஆரஞ்சும் இல்லாம லெமனும் இல்லாம ரொம்ப வந்து ஒரு புளிப்பா இருக்கிற மாதிரியும் இல்லாம ஸ்வீட்டா இருக்கிற மாதிரியும் இல்லாம வந்து ஒரு ஃப்ரூட் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரூட்டை தான் வந்து என்னன்னா அவங்க வந்து எல்லார் வீட்லயுமே மேக்சிமம் இருக்கு. ஜப்பான்ல இருக்கிறத விட வந்து ஒக்கினாவா வந்து ஐலாண்ட்ல தான் அந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஃப்ரூட்டை வந்து அவங்க எல்லாருமே டெய்லியுமே வந்து கன்சியூம் பண்றாங்க. அதுல வந்து என்னன்னா ஆரஞ்சுல இருக்கிறத விட 40% வந்து அதிகமா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுறாங்க. அவங்க வந்து என்னென்ன சாப்பிடுறாங்கன்னு ஒரு லிஸ்ட் பார்ப்போமா. ஸோ வந்து டோஃபு சாப்பிடுறாங்க. மீசோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஜப்பான்ல உள்ள ஒரு மசாலா. ஸோ அது அப்புறம் வந்து டூனா ஃபிஷ், அப்புறம் கேரட், அப்புறம் வந்து பாகக்காய் சாப்பிடுறாங்க. அப்புறம் கோம்புன்னு சொல்லிட்டு ஒரு வகையான கடல் பாசி சாப்பிடுறாங்க. அப்புறம் வந்து முட்டைக்கோஸ், நோரி, வெங்காயம், அப்புறம் வந்து சோயா, ஸ்ப்ரவுட்டட் சோயா சாப்பிடுறாங்க. ஸோ ஹெச்சிமா அப்படின்றது வந்து நம்ம ஊர்ல வந்து வெள்ளரிக்காய் அந்த அது மாதிரி ஏதோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோயா பீன்ஸ் வந்து அவிச்சும் சாப்பிடுறாங்க, அப்படி இல்லைன்னா பச்சையா. அப்புறம் வந்து சீனிக்கிழங்கு சீனிக்கிழங்கு சாப்பிடுறாங்க. அப்புறம் குடமிளகாய், சன்பின்சா. சன்பின்சா தான் வந்து அந்த மல்லிகை தேநீரும் கிரீன் டீயும் கலந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அது வந்து சன்பின்சா. ஸோ வந்து டெய்லி வந்து இவங்க என்னன்னா மேக்ஸிமம் 3 to 4 கப்ஸ் ஆஃப் சன்பின்சா வந்து குடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம வந்து இவங்களோட பிளேட் வந்து எப்படி இருக்குன்னா 4 to 5 பிளேட் வந்து என்னன்னா அவங்க வந்து பிளேட் சாப்பிட மாட்டாங்க. இப்படி பீங்கான் கப்ல தானே சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சாப்பிடுறது என்னன்னா 4 to 5 கப்ஸ்ல வந்து என்னன்னா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் தான் சாப்பிடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரைஸ் தான் சாப்பிடுறாங்க. ஒயிட் ரைஸ் தான் வந்து சாப்பிடுறாங்க. ஒயிட் ரைஸ் இல்லாம யாரும் சாப்பிடுறதே கிடையாது. ஸோ ஜப்பான்லயும் சரி, இங்க ஒக்கினாவா அப்படின்னு சொல்லணும் சரி. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பேசிக் இதெல்லாம் வந்து ஒக்கினாவால இருக்கிறோம். ஸோ இதுல வந்து எப்படின்னா இக்கிகாய் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம லைஃபோட பர்பஸ் வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பர்பஸே இல்லாம ஒருத்தவங்க வந்து வாழ்றாங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரம் அழுது போயிடும். இப்போ வந்து நம்ம டெய்லி காலையில எந்திரிக்கணும்னா நமக்கு ஒரு பர்பஸே இல்லைன்னா நம்ம எதுக்காக எந்திரிக்கிறோம், நம்ம ஏன்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியே வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருந்தேன் அது வந்து அவங்களோட ஆயுள வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கு, அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்பஸா இருக்கு. அவங்க தினம் தினம் எந்திரிக்கும் போதே இன்னைக்கு நான் வந்து இந்த வேலையை செய்ய போறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடய எந்திரிச்சு காலையில வந்து ஒரு உடற்பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் வந்து அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சந்தோஷமா ஒரு கம்யூனிட்டியா இருந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்கன்னா அது வந்து அவங்களோட வந்து ஆயுள வந்து அதிகமாக்குறதுக்கான ரீசன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஓகேவா. ஸோ வந்து அமெரிக்கால வாழ்றவங்கள விட ஜப்பான்ல தான் வந்து என்னன்னா அதிகமான வந்து
லைஃப் ஸ்பேன்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது அமெரிக்காலலாம் என்னன்னா ரொம்ப சீஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமான கொழுப்பு பொருட்கள்லாம் வந்து சாப்பிடுறாங்க. ஸோ இங்க இதெல்லாம் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபுல்லாமே ஃபிஷ்ஷு, ஃபுல்லாமே வெஜ்ஜஸ் அந்த மாதிரி தான் இவங்க வந்து சாப்பிடுறாங்க. ஓகேவா? ஸோ வந்து உலகத்துல உள்ள எல்லா இடத்த விட இங்க ஒக்கினாவால தான் வந்து என்னன்னா அதிக லைஃப் ஸ்பேன் உள்ள பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா லோகோ சிகிச்சை முறை, மோரிட்டா சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நிறைய வந்து சிகிச்சை முறை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் அது வந்து என்னன்னா இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்து என்னன்னா இப்போ சைக்காலஜிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்க்கு போறதுக்காக வந்து இந்த சிகிச்சை எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க அதுக்கு போறீங்கன்னா அது வந்து உங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அதுல இருந்து வந்து உங்களோட லைஃபோட பர்பஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து ஒரு சூசைடல் தாட்ல உள்ள ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்கள வந்து திரும்பி வந்து ரியலைஸ் வந்து எப்படி கொண்டுட்டு வருது, அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து அவங்க லைஃப்க்கும் ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த லோகோ சிகிச்சை அதுலலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மோரிட்டா சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அது வந்து ஒரு 7 days வந்து தனியாவே இருக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து சின்ன சின்ன வேலையை பழக வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான வேலையை பழக வச்சு லைஃப்ல வந்து பர்பஸ் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த புக்ல வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஆக்சுவலா வந்து பர்சனா இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு இக்கிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து இருக்கணும். ஸோ அந்த இக்கிகை இருக்கும் போதுதான் அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம லைஃபோட வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதா இருக்கட்டும், நம்ம அதை வந்து சந்தோஷமா ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், பிளஸ் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் பிளஸ் நம்ம சரௌண்டிங்ஸ் இது எல்லாமே இருக்கிறது தான் வந்து ஒரு நிலையான வாழ்க்கைக்கும் ஒரு சாகா வரமா மாதிரி ஒரு 100 வயசோ 120 வயசுக்கோ வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம லைஃபோட பர்பஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அது வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நீங்க வேலைக்கு போங்க, வேலைக்கு போகாம இருங்க, அதெல்லாம் வந்து நோ ப்ராப்ளம். நான் அதை தவிர்த்து நீங்க லைஃப்ல வந்து இன்னொன்னு உங்களுக்கு பிடிச்ச வந்து ஒரு பேஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஐசக் நியூட்டன் இருக்காங்களா அவங்க வந்து என்னன்னா தியரம்ஸ் எல்லாம் எழுதுறதா இருக்கணும், அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றதா இருக்கணும். ஸோ அது வந்து பண்றது எல்லாமே போக மற்ற டைம்ல வந்து என்னன்னா அவங்க வந்து வயலின் தான் வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அவருக்கு ஐசக் நியூட்டன் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு வேளை வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகல அப்படின்னா நான் வந்து ஒரு மியூசிஷியனா தான் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒரு ஹாபி ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து கண்டிப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் நம்ம லைஃப் வந்து லீட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட லைஃபோட இக்கிகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களோட லைஃப்ல எல்லா பழக்க வழக்கங்களையும் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை ஹெல்த்தியா மாத்துறீங்க. காலையில எழுந்து எக்ஸசைஸ் பண்றீங்க, உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்துறீங்க, டெய்லி வந்து கிரீன் டீயோ இப்ப நம்ம ஊர்லலாம் வந்து என்னன்னா கிரீன் டீ தான் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நீங்க கிரீன் டீயோ இல்ல ஏதோ வந்து ஒரு நார்மல் டீயோ பால் வந்து அங்க உள்ளவங்க யாருமே சேர்த்துக்கிறது இல்ல. சோயா டோஃபு அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்களும் வந்து என்னன்னா பால் சர்க்கரை உப்பு அவங்க எல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்றது இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் தான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறாங்க. ஜப்பான்ல வந்து மோஸ்ட்லி வந்து என்னன்னா 12 grams ஆஃப் சால்ட் தான் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து ரூல்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஒக்கினாவா தீவுல உள்ளவங்க என்னன்னா 7 grams ஆஃப் சால்ட் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ வந்து நம்ம உப்பு கம்மியா இருந்தாலும் சர்க்கரை கம்மியா இருந்தாலுமே நம்ம லைஃபோட ஸ்பேன் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஓகேவா? ஸோ வந்து நீங்க வந்து உங்களோட இக்கிகாயை வந்து கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு உங்களோட லைஃபோட பர்பஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை நோக்கி டிராவல் பண்ணுங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா லைஃப் கொண்டுட்டு போங்க, ஹாப்பியா இருங்க. ஓகேவா? எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் ஹெல்த்தி லைஃப். ஹாப்பியா இருந்துச்சு நெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த இக்கிகாய் வந்து புக் வந்து வாங்கி படிங்க. வந்து பொக்கிஷத்தை விட்டு துறவி புக்கும் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் வந்து எடுத்து படிங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ வந்து வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க ஏதாச்சும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இல்ல இது போல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் உள்ள புக்ஸ் வந்து வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் உங்களுக்கு படிச்சுட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பர் புக்கோட நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.